இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல போன்லெஸ் சிக்கனை 400 கிராம் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து தேவையான மசாலா: வத்தல் பொடி 1 ஸ்பூனு, மிளகு பொடி 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன். எல்லா மசாலாஸையும் சிக்கனோட சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, கடலை மாவு 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 1 லெமனை புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு சிக்கன் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். சிக்கன் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஊற வச்சுருந்தது சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன். சிக்கனை பொரித்து எடுத்துக்கணும். ஆனால் ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகக்கூடாது. இப்போ பொரிச்ச எல்லா சிக்கனையும் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். சிக்கன் பொரிச்ச அதே தவாவில் ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றி பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு நல்லா பொரிஞ்சு வரணும். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிட்டு 20 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கணும். பல்லாரிக்கு பதிலாக பொடி உள்ளி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. டமாட்டா சாஸ் 1 ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணதும் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைன்னா 1 ஸ்பூன் சில்லி சாஸ் கூட ஊற்றிக்கலாம். பொரிச்சு வச்சிருந்த சிக்கனை அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எது கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட வேண்டியதுதான். கடைசியாக மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான சில்லி சிக்கன் ரெடி. இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரில் நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.